அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை சத்யவான் சாவித்ரி கதை. இதற்கும் திருக்குறளுக்கும் என்ன தொடர்பு என்கிறீர்களா? வாழ்க்கை துணை நலம் என்கிற அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 55வது திருக்குறளை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்த கதை சத்யவான் சாவித்ரி கதை. தன்னுடைய பதிவிரத தன்மையாலும் புத்திசாலித்தனத்தாலும் அவள் எவ்வாறு சத்யவானின் உயிரை யமதர்மனிடமிருந்து மீட்கிறாள் என்பதுதான் இந்த கதை. வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். மந்திர தேசத்தை ஆட்சி செய்தவர் மன்னர் அஸ்வபதி. பல வருடங்கள் குழந்தை வேண்டி சாவித்ரி தேவியிடம் தவம் இருந்தார். அவளின் அருளால் குழந்தை சாவித்ரி பிறந்தாள். அவளை சீரும் சிறப்புமாக வளர்த்தனர் பெற்றோர். திருமண வயதை அடைந்த சாவித்ரியிடம், உனக்கு பிடித்த கணவரை நீயே தேர்ந்தெடு, அவருக்கே உன்னை மணமுடிக்கிறேன் என்று முழு சுதந்திரத்தையும் தந்தார். சாவித்ரி பல நாடுகளுக்கு சென்று பின் ஒரு முறை ஒரு வனப்பகுதிக்கு செல்லும் போது சத்யவானை சந்தித்தாள். சத்யவானின் தந்தை சாளுவ தேசத்து மன்னன் துயமத்சேனன். வயது முதிர்வின் காரணமாக கண் பார்வை இழந்தவர். சத்யவானும் அவன் பெற்றோரும் எதிரிகளிடம் தங்கள் நாட்டை இழந்து ஒரு காட்டில் வசித்து வந்தனர். சத்யவானை பற்றி அறிந்து கொண்டு தனக்கு ஏற்ற மணாளன் இவனே என்று முடிவு செய்தாள் சாவித்ரி. தன் நாட்டுக்கு திரும்பியதும் சாவித்ரி தனது ஆசையை தந்தை அஸ்வபதியிடம் தெரிவித்தார். மகளின் விருப்பத்தை அறிந்த அஸ்வபதி சத்யவானை பற்றி விசாரிக்க தொடங்கினார். முக்காலமும் அறிந்த நாரதர் மூலமாக சத்யவான் குறைந்த ஆயுட்காலத்தையே கொண்டவன் என்பதை அறிந்து அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சாவித்ரியிடம் கெஞ்சுகிறார். ஆனால் சாவித்ரி பிடிவாதமாக இருந்ததால் அஸ்வபதியும் வேறு வழியின்றி மகளின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு சத்யவானுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார். திருமணமான பின் வனப்பகுதியில் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொண்டாலும் சத்யவானுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தாள். தன் மாமியார் மாமனாருக்கும் பணிவிடைகள் செய்து வந்தாள். கணவனின் ஆயுள் காக்கும் பாக்கியத்திற்காக பல்வேறு விரதங்களை கடைபிடித்து வந்தாள். சத்யவானின் இறுதி நாள் வந்தது. அன்று சத்யவான் சாவித்ரி இருவரும் காட்டிற்கு விறகுகளை சேகரித்து வர சென்றனர். வேலைக்கு நடுவே மிகவும் களைப்பாக இருந்ததால் சிறிது நேரம் மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுத்தனர். அப்பொழுது யமன் பாசக்கயிற்றால் சத்யவானின் உயிரை பறித்தார். மனிதர்களால் பார்க்க இயலாத யமதர்மனை தன் தவபலத்தால் கண்டாள் சாவித்ரி. சத்யவானை அழைத்து கொண்டு யமதர்மன் புறப்பட்டார். இதை கண்ட சாவித்திரியும் பின்தொடர்ந்தாள். ஏன் என் பின்னால் வருகிறாய், போய்விடு என்றார் யமன். என் கணவரின் உயிரை திரும்பி எடுத்து செல்லவே உங்களின் பின்னே வருகிறேன் என்றாள் சாவித்ரி. நீ என் பின்னால் வரக்கூடாது, கற்புக்கரசியான உனக்கு வேண்டிய வரம் கேள், தருகிறேன் என்றார். உடனே அவள், என் மாமனாருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்க வேண்டும், அவர்கள் இழந்த நாட்டை திரும்ப பெற வேண்டும், மூன்றாவதாக எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று கேட்டாள். அவ்வளவுதானே, உன் 3 வரமும் கொடுத்து விட்டேன், திரும்பிப்போ என்றார் யமதர்மன். யமனின் வரத்தை பயன்படுத்தி கொண்ட சாவித்ரி, எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவன் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா, அதனால் என் கணவரின் உயிரை திருப்பிக் கொடுங்கள் என்று யாசித்தாள். அவளின் புத்தி சாதுரியத்தை உணர்ந்த யமன், இதுவரை என்னை யாரும் பார்த்ததில்லை, உன் பதிவிரத்தை கற்பின் மகிமையால் என்னை நீ பார்த்தது மட்டுமின்றி என்னுடன் வாதம் செய்து அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாய், அதனால் நீ வேண்டிய வரங்களை தருகிறேன், உன் கணவரை அழைத்து செல் என்றார். கணவர் மீண்டெழுந்தார். மாமனாரின் பார்வை கிடைத்தது, தேசம் கிடைத்தது, செல்வங்கள் வந்தன. கணவனை மரணத்திலிருந்து மீண்டெடுத்த சாவித்ரி செய்த பூஜைதான் காரடையான் நோன்பு. சத்யவான் சாவித்ரி விரதம் என்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மற்றும் பங்குனி மாதம் சேரும் நன்னாளில் இந்த காரடையான் நோன்பை பெண்கள் தாங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டி அனுஷ்டித்து வருகின்றனர். இந்த கதைக்கு பொருத்தமான திருக்குறள், தெய்வம் தொழாஅள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் பெய் என்றால் மழை பெய்யும்.
ஒரு கற்புடைய பெண் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை பெற்றவள். சாவித்திரி தன் பதிவிரதத்தன்மையால் யமனையே வென்று அவனிடமிருந்து தன் கணவனை மீட்கிறாள். மிக்க நன்றி.